Dear in Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1 50 பார்க்கிறோம். நாத்தான்வேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நன்மை நடக்குமா நடக்காதா என்ற அங்கலாய்ப்போடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை, பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இரண்டாவதாக பார்க்கிறோம், மார்த்தாளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மரித்த சூழ்நிலைகளில் இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்ற அங்கலாய்ப்போடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக மார்த்தாளின் லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் உங்கள் வாழ்க்கையில் மரித்து இருக்கிற சூழ்நிலையில் ஒருவேளை திருமண தடையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வியாபார நஷ்டமாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம், பிரிவினையாக இருக்கலாம். எவைகளாக இருந்தாலும் கர்த்தரால் மீண்டும் அதை உயிர் பெறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஒரு சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இயேசு வழி நடத்துகிற வாழ்க்கையை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து வாழ பழகுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் சமாதானத்தை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான்காவதாக பார்க்கிறோம், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை நான் எத்தனையோ வேலைகள் செய்து விட்டேன், என்னென்னமோ செய்து பார்த்து விட்டேன், ஆனாலும் ஒன்றிலும் எனக்கு பலன் இல்லை என்ற அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்ஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஊழியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை, ஒரு எக்ஸ்டெண்டரை கர்த்தர் கொடுப்பார். டெரிட்டரி எக்ஸ்டெண்ட் ஆகிறதை நான் உணர்கிறேன். என்னால் ஊழியத்தில் சக்ஸஸ் பண்ண முடியுமா, முடியாதா? எத்தனையோ ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்துட்டேன், ஆனாலும் இன்னும் நான் செய்த ஊழியத்திற்கு ஏற்ற பலனை, ஆசீர்வாதத்தை, ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அங்கலாய்ப்பு உங்கள் இருதயத்தில் இருக்குமானால், நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், எல்லா தடைகளும் நீங்கி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஐந்தாவதாக பார்க்கிறோம், வரி கட்ட சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ போய் கடலில் ஒரு மீனை பிடி, அதில் ஒரு வெள்ளி பணம் இருப்பதை உன்னால் பார்க்க முடியும். ஆமீன். மிராக்கிள். நன்றி பரபா சந்தாரியாங்கத்தரா. உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்கிறபடி உங்கள் சொந்த கண்களினால் தேவன் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து பெரிதானவைகளை காண உதவி செய்வார். மகிமையானவைகளை காண உதவி செய்வார். நல்ல ஒரு வாழ்வை காண கர்த்தர் உதவி செய்வார். சமாதானத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். நல்ல பொருளாதார பிளஸ்ஸிங்ஸை காண
கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற வாஞ்சையோடு, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.